8 தொகுதியில மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருந்தா கூட இந்த போட்டி இந்த ஒற்றுமையின்மை மற்ற தொகுதிகளிலும் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? 2 கட்சியுடைய தொண்டர்கள் கிடையாது. நல்ல கேள்வி. இன்னைக்கு பாஜகவுடைய அதிருப்தி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதியிலே பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார்கள். எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் சுயேட்சையாக நிற்கிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தியா கூட்டணியை விட பாஜக கூட்டணியிலே மிகப்பெரிய பிரச்சனை அங்கே இருக்கிறது. அதனால் பொதுவாக தேர்தலில் இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இது உள்ளபடியே ஒரு சிறிய பின்னடைவு இருந்தாலும் இது ஒரு பெரிய பின்னடைவை தரும். தேர்தலுக்கு பின்னாடி அதுவும் ரிசல்ட் வந்த சில நாட்கள்லயே உங்களது எம்எல்ஏக்கள் அணி மாறுறத வடநாட்டில் அதிகமாக பார்க்க முடியுது. அது பிஜேபி விலைக்கு வாங்குது, இல்லை இவங்களை விரும்பி போறாங்க, அதெல்லாம் 2வது சப்ஜெக்ட். ஆனா அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஒரு 40-50 நாட்கள்லேயே அவர் கட்சி மாறுறாருன்னா இவருடைய மனநிலையை கணிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி தவறுதா? அந்த அளவுக்கு தலைமை பலவீனமா இருக்கா? இது பொதுவாக எல்லா கட்சிகளும் நடக்கிறது. உங்களுக்கு பாஜகவில் எத்தனையோ பெரிய தலைவர்கள், நிதியமைச்சராக யஷ்வந்த் சின்ஹா முதல் பல்வேறு தலைவர்கள், அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி இருந்தும் இல்லாத ஒரு சூழல். இது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல இருக்கும். ஆனால் எப்போ நீங்க சொல்றது நடக்கும்னா நெக் டு நெக் ஃபைட் சொல்லுவாங்க. ஒரு 2-3 வேட்பாளர்கள் இருந்தால் நாம் ஆட்சி அமைத்து விடுங்கிற ஒரு சூழலை வரும்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன செய்யும்? தன்னுடைய அந்த சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அந்த அவர்களை பயன்படுத்தி இந்த எம்எல்ஏக்களை பயமுறுத்துவது உண்டு. அவர்கள் வாபஸ் பெறுவது உண்டு, அல்லது இந்த கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு தாவுவது உண்டு. உங்களுக்கு தெரியாதல்ல, இன்னைக்கு அஸ்ஸாமுடைய முதல்வராக இருப்பவர் மீது பல வழக்கு இருந்தது. அவர் நம்முடைய பாஜகவுக்கு சென்றவுடன் இன்றைக்கு அவருக்கு முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வழக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுவேந்த அதிகாரி, மேற்கு வங்காளத்தில் முதல்வராக அறிவிக்கப்பட்ட ஒருவர், அப்படிப்பட்டவரையும் மீது அவர் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கும்போது பல்வேறு ஊழல் புகார் குற்றச்சாட்டை சூட்டி அவரையும் தன் கட்சிக்கு இழுத்தார்கள். அவர் இன்னைக்கு தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். மகாராஷ்டிராவில் ராணே 300 கோடி ஊழல் என்று அவர் மீது பாஜக தான் குற்றம் சுமத்தியது. அவர் வந்த பிறகு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்ததை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஷிண்டே சிவசேனாவில் இருந்து வந்தார். அவருக்கு குறைந்த இடங்கள் இருந்தாலும் கூட அவரை முதல்வராக ஆக்கியது என்ன காரணம்? அவருடைய இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில். அதே மாதிரி பவார், அதாவது அவருடைய உறவினர் அஜித் பவார் அவர்கள் மீது 70,000 கோடி ஊழல் என்று மத்திய பிரதேச தேர்தலிலே திரு மோடி அவர்கள் குற்றம் சாட்டிய ஒரு வாரத்திலே அவர் பாஜக அணிக்கு தாவினார். விளைவு என்னானது? அவர் மீது இருந்த அத்தனை குற்றச்சாட்டு இப்படி மகாராஷ்டிரா இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத அறம் இல்லாத ஒரு வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் இவையெல்லாம் குறைந்த இடங்கள். உங்களுக்கு தெரியாத கம்யூனிஸ்ட் கட்சி திரிபுரா ஒண்ணுமே இல்லாத பாஜக இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன காரணம்? அங்கே நிறுவன சக்கரத்தை போட்டு மிகப்பெரிய நல்ல மனிதர்கள் எல்லாம் முதல்வராக இருந்த ஊரில் இன்னைக்கு கம்யூனிஸ்டை துணை தெரிந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும், எல்லா நாளும் நடக்காது.